சும்மா சார் நான் ஈஸி படிக்கலான்னு இருக்கேன். ஏன் சார் ஐடி கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் டவுன் ஆகுதில்ல சார், அதனால ஈஸி படிக்கிறேன்னு. நல்லா கேட்டுக்கோங்க, ஐடி கம்பெனிஸ் டவுன் ஆனால் ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியும் டவுன் ஆகும். பிகாஸ் இன்டகிரேஷன் ஆஃப் த போத் இஸ் த நீட் ஆஃப் த ஹவர் நவ். 15 வருடங்களுக்கு முன்னால் 10 வருடங்களுக்கு முன்னால் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு செமஸ்டர் முழுக்க படித்த ஒரு சப்ஜெக்டை இன்னைக்கு 2 வாரத்தில் அதை படித்து முடிக்க வேண்டிய சூழலில் மாணவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் வளர்ந்து கொண்டே இருக்கு. என்ன சார் டிஸ்அட்வான்டேஜ்? நான் ஈஸி எடுத்து படித்தா அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படித்தா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரே டிஸ்அட்வான்டேஜ் மட்டும்தான். ஈஸி எடுத்து படித்தா சரி சார், நான் வந்து ஈஸி படிக்கிறேன்னு வைங்க, நான் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் நான் நல்லா படிக்கணும் அப்படின்னா, ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் நடத்தியிருக்கக்கூடிய லெக்சர்ஸ், அதுவும் அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு நடத்துகிறப்போ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ண லெக்சர்ஸ், அது ஐஐடிக்கு நடத்தக்கூடிய அந்த ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே அந்த போர்ட்டலை நடத்தி வீடியோவாகவே இருக்கும். அஸ்வின் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களில் நிறைய பேர் கேட்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை விட நல்ல டிபார்ட்மெண்ட்டா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சென்ட்ரிக் சூஸ் பண்ணாமல் ஈஸியை சூஸ் பண்ணால் சிஎஸ்சியில் கிடைக்கக்கூடிய வேலைகளை விட ஈஸிக்கு அதிகமாக கிடைக்குமா? அப்படி நாங்கள் ஈஸியை எடுத்து படித்தா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நாம் குயிக்காக படித்து நல்ல சம்பளத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகணும். அந்த ஈஸியில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, எந்த இடத்துல மட்டும் வென் கம்பேர்ட் டு சிஎஸ்சி ஈஸிங்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குங்கிறத என்டையராகவே வெதர் நான் ஈஸியை சூஸ் பண்ணணுமா அல்லது இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகலாமா அப்படிங்கிறத பற்றின 100% இன்டெப்த் அனாலிசிஸோட என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும், ஈஸி எடுத்து படித்தா என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் லேர்ன் பண்ணணும், இன்னைக்கிலிருந்து என்ன படிக்க ஆரம்பிக்கணும், எல்லாத்தையும் ஒரு நுனி கூட விடாமல் தெளிவாக டிஸ்கஸ் பண்ண போகுது இந்த வீடியோ. கட்டாயமாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதுவும் நிறைய மாணவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் விட்டுட்டு நான் ஈஸி எடுத்து படிக்க போகிறேன்னு சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு அலர்ட்டையும் கொடுக்கும். அதனால் கட்டாயம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். ரைட், இப்போது ஸ்டார்டிலிருந்து நம்ம போவோம். நான் வந்து ஈஸியை படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, முதல்ல ஒரு பேசிக்காக ஒரு 25,000 சம்பளம் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்கங்கிறதுலேருந்து இன்றைக்கி செமிகண்டக்டர் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன்னு சொல்லி பயங்கர வேகமாக டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் நுழைஞ்சு பல லட்சங்கள் சம்பளம் வாங்குறதுக்கு என்ன வழி நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிக்கணும்னா உங்களுடைய ஃபஸ்ட் இயர் முடிவதற்குள்ளே என்னென்னவெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ தட் அதை வச்சுக்கிட்டு அதோட அட்வான்ஸ்டை படிக்க டிசைன் பண்ண யூ வில் பி கெட்டிங் மோர் ஜாப். அப்போ இன்னையிலேருந்து என்ன பண்ணணும், நான் ஈஸி ஸ்டூடெண்ட்னா முதலில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வெரிலாக் அப்படிங்கிறத. சி அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். கம்ப்யூட்டர்கிட்ட சாஃப்ட்வேர் துறையில் கம்ப்யூட்டர்கிட்ட பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் சி. இந்த வெரிலாக் அப்படிங்கிறது என்னென்னா ஹார்ட்வேர் கிட்ட பேசக்கூடிய லாங்குவேஜ். அப்போது யூ ஹாவ் டு இன்டகிரேட் சாஃப்ட்வேர் வித் ஹார்ட்வேர் டு கெட் மோர் ஜாப்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஃபியூச்சர். அப்போது மாணவர்கள் வந்து முதலில் செய்ய வேண்டியது சி ப்ரோக்ராமிங்கை படிச்சுட்டு வெரிலாக் அப்படிங்கிற இந்த லாங்குவேஜையும் நீங்கள் படிக்கணும். இதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் சி தெளிவாக இருந்தால் தான் உங்களால் வெரிலாகில் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். அதே போல் C++ஸை லேர்ன் பண்ணனா, பிகாஸ் சி வந்து எம்பாய்டடுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ். C++ஸை லேர்ன் பண்ணிங்கன்னா தான் வெரிலாகுடைய அட்வான்ஸ்டு வெர்ஷன் என்று சொல்லக்கூடிய இப்போது எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய சிஸ்டம் வெரிலாக் லாங்குவேஜ் உங்களால் லேர்ன் பண்ண முடியும். அப்போது C++ கம்பல்சரியாக லேர்ன் பண்ணணும். கல்லூரிக்குள்ளே போனதுக்கப்புறம் வெரிலாக் சிஸ்டம் வெரிலாக் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். அல்லது இப்போ லீவில் இருக்கிறீங்கன்னா எக்கச்சக்கமான ஓப்பன் பிளாட்ஃபார்ம் இருக்குது இந்த வெரிலாக் அண்ட் சிஸ்டம் வெரிலாக படிக்கிறதுக்கு. அடுத்ததாக பைத்தன் ப்ரோக்ராமிங், இது மட்டும் பேசிக் லெவல் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்தால் போதும். நான் ஆட்டோமேஷன் அட்வான்ஸ் லெவலில் போகணுன்னா பைத்தன் ப்ரோக்ராமிங்கை படித்து வச்சுட்டு அதன் மூலமாக தான் யூனிவர்சல் வெரிஃபிகேஷன் மெத்தடாலஜி, இது வந்து ஒரு பேக் போன் ஆஃப் ஆட்டோமேஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். மெயின் வந்து C++, வெரிலாக், சிஸ்டம் வெரிலாக படிச்சிருக்கணும். லீவ் முடிஞ்சு காலேஜுக்கு போகிறதுக்குள்ளேயே அதை படித்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ராஜ வாழ்க்கை தான். பிகாஸ் உங்களுக்கு வந்து அந்த எலக்ட்ரானிக்ஸ் பற்றின புரிதல் வந்து இது ரெண்டையும் படிக்கிறப்ப உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு புதுசாக தோணாது. அதனால இது வந்து பேசிக் டு என்ட்ரி லெவல் ஜாப்ஸுக்கு கொடுத்துருக்குறோம். ரெண்டாவது பாருங்கள். சரி சார், உங்களுக்கு வந்து மாடர்ன் சிப் டிசைன்
வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை வந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, ராயல்ட்டி ஃப்ரீ இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர், இது வந்து ஃப்ரீயாக ஓப்பன் சோர்ஸாக நம்மளுடைய பிளாட்ஃபார்மில் கிடைக்குது. இந்த RISC-V அப்படிங்கிற இந்த ஆர்கிடெக்சரை கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரோட யூ ஹேவ் டு கனெக்ட். இங்கே என்ன பண்ணுறோம், கம்ப்யூட்டர் பேசக்கூடிய லாங்குவேஜ், ஹார்ட்வேருக்கான லாங்குவேஜ். இங்கே ஹார்ட்வேருக்கான ஆர்கிடெக்சர், கம்ப்யூட்டருக்கான ஆர்கிடெக்சர் இங்கே இன்டகிரேட் பண்ணுறோம். அதுக்கு வந்து இந்த RISC-V அப்படின்னு இருந்ததுனா தான் எனக்கு வெறுமனே வந்து ஹார்ட்வேர் தெரியும், எப்படி சாஃப்ட்வேரோட இன்டகிரேட் பண்ண தெரியாது அப்படின்னா probably electronics and communication companies won't recruit you, because you have to connect hardware with software. So you should learn both computer architecture and this system architecture which is required for electronics tools. அடுத்து பாருங்க சார், நான் வந்து ஆட்டோமேஷன், டிஃபென்ஸ் ஸ்பேஸ் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் போக விரும்புகிறேன்னா டூல் கமாண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி TCL அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. இதுவும் ஒரு ஹார்ட்வேர் லாங்குவேஜ். இதையும் மாணவர்கள் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். இது வந்து நாளைக்கு படிச்சுக்கலாம், அப்புறமா படிச்சுக்கலாம், காலேஜ் போனதுக்கப்புறம் படிச்சுக்கலாம், காலேஜ் சொல்லி கொடுப்பான் அப்படின்னு இருப்பதை விட செல்ஃப் பேஸில் செல்ஃப் லேர்னிங்கை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும். கல்லூரி என்பது உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அதைப்படி இதைப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஈவன் 40 லட்சம் 50 லட்சம் 1 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் செல்ஃப் ஸ்டடியை அதிகப்படுத்தினவங்க தான், செல்ஃப் ஸ்டடி அதிகமாக நம்பினவங்க தான். நீங்கள் எவ்வளவு திறமையாக இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கான வாழ்க்கையும் வாய்ப்பும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டு நாளைக்கு படிச்சுக்கலாம், அப்புறமா படிச்சுக்கலாம் இருந்தீங்கன்னா ப்ராபப்ளி யூ வில் ஃபெயில் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டூல் கமாண்ட் லாங்குவேஜ்னா என்ன, அட்லீஸ்ட் இதெல்லாம் எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன்னா, காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி இப்படின்னா என்ன, இதில் என்னென்ன கண்டுபிடிப்பாங்க, இதில் என்னென்ன டிசைன் பண்ணுறாங்க, செமிகண்டக்டர்னு என்ன, VLSIனா என்ன, ஹவு டிரான்சிஸ்டர்னா என்ன, பில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் கலந்தது தான் சிப்பு. அதை வந்து சிலிக்கான் அந்த செமிகண்டக்டரில் புகுத்துறாங்க. இதுக்கு பேர் WRAP அப்படின்னு பேர். அதெல்லாம் இன்னும் அதாவது ஈஸி எடுத்துக்கணும், ஆனால் ஈஸி சம்மந்தப்பட்ட எதையும் ரிசர்ச் பண்ணுறதில்ல நம்ம பசங்க யாருமே. ஸோ ப்ளீஸ் டூ ரிசர்ச் நவ் இட் செல்ஃப், ஸ்டார்ட் லேர்னிங் C++, வெரிலாக், சிஸ்டம் வெரிலாக்லாம் படிக்க ஆரம்பிங்க. அடுத்து ப்ராக்டிஸ் ஹார்ட்வேர் கோடிங், அதாவது சாஃப்ட்வேர் லாங்குவேஜை படிச்சுட்டு சாஃப்ட்வேர் கோடிங்னு ஒன்று இருக்குது. அதாவது C++, ஜாவா, பைத்தன்லாம் படிச்சுட்டு லீட் கோடு மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல சாஃப்ட்வேர் லாங்குவேஜை படிச்சுக்கிட்டு சாஃப்ட்வேர் கோடிங் இதெல்லாம். இந்த ஹார்ட்வேர் கோடிங் வெரிலாக், சிஸ்டம் வெரிலாக், அதே போல் RISC-V, டூல் கமாண்ட் லாங்குவேஜ் இதெல்லாம் படித்து வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த அளவில் கரெக்டாக இருக்கிறீங்க, உங்களால் ஹார்ட்வேர் கோடிங்கில் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்களே வெரிஃபை பண்ணி பார்க்கக்கூடிய ஃப்ரீ டூல்ஸ், எப்படி லீட் கோட் இருக்குது அது போல் ஃப்ரீ டூல்ஸு, EDA பிளேக்ரவுண்ட், GTK வேவ், வெரிலேட்டர், இது போன்ற ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ஸில் போய் ஹார்ட்வேரில் உங்களால் எந்த அளவுக்கு கோடிங் பண்ண முடியுது அப்படிங்கிறது செல்ஃபாகவே நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்க்கணும். இது ஃப்ரீலி அவைலபிள். இதுக்கு ஒன்று பல லட்சங்கள் பல கோடியெல்லாம் செலவு பண்ண வேண்டியதில்லை. லேர்ன் அண்ட் செல்ஃப் எவால்வேட் யுவர் செல்ஃப், இதெல்லாம் ஈஸி படித்தா வேணும். அடுத்து பார்த்துக்கோங்க, ப்ராக்டிஸ் அட் காலேஜ். சார், நான் காலேஜுக்கு போனதுக்கப்புறம் ஒரு காலேஜில் நான் என்னென்னவெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க. நாங்கள் போய் பார்த்தவரை நிறைய காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு லேப் இருக்குது. அழகழகாக ஆப்பிள் சிஸ்டத்தை வாங்கி வச்சு படம் காமிச்சா பசங்கள் அதுக்கு வேறு ஆப்பிள் லேப்னு வேறு பேர் வச்சுக்கிறாங்க. ஆப்பிள் சிஸ்டத்தை வாங்கி வச்சு கோட் பண்ண சொன்னால் அதுக்கு பேர் ஆப்பிள் லேப் கிடையாது. ஆப்பிள் சிஸ்டத்தை காமிச்சு பசங்கள்லாம் இங்கே வந்து பார்க்குறப்போ ரிச்சாக இருக்குதுங்கிற ஃபீலை காமிக்கிறதுக்கு தான். மற்றபடி உங்கள் மண்டையில் இருக்கக்கூடிய கோடிங் ஸ்கில் தான் உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல. அதே போல் காலேஜ் வந்து ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாணவர்களுக்காக க்ரியேட் பண்ணணும். நிறையா சாஃப்ட்வேர்ஸை வந்து பணம் கொடுத்து வாங்கி வச்சு உங்களே ப்ராக்டிஸ் பண்ண சொல்லணும். ஜென்ரலாகவே நான் இப்போ ஈவன் ஒரு பெரிய பிராண்டட் கல்லூரிகளில் கூட அட்வான்ஸ்டு லேப்ஸ் வந்து இல்லாமல் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய கஷ்டமான விஷயம். ஆனால் ஒரு 4-5 ப்ரைவேட் கல்லூரிகளில் ஃபியூச்சரிஸ்டிக் லேப்ஸ் அமைச்சு இது போன்ற காலேஜ் ஷுட் ஹேவ் எலக்ட்ரானிக்ஸ் டிசைன் ஆட்டோமேஷன் லேப்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் லாஜிக் லேப்ஸ், இதெல்லாம் இருந்தால் தான் ஜென்ரலாகவே ஒரு நல்ல காலேஜை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் வந்து படித்ததை தெளிவு பெற முடியும். அதே போல் எல்லாம் படித்து வச்சுட்டு ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். சும்மா 4வது வருஷம் படிக்கிறப்ப ப்ராஜெக்ட் பண்ணுறதெல்லாம் அந்த காலம். ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ப்ரோக்ராமிங் கேட் அரேவை யூஸ் பண்ணி மாணவர்கள் வந்து அந்த அந்த லாங்குவேஜ் எல்லாம் கற்றுக்கிட்டு யூ ஷுட் ஸ்டார்ட் டூயிங் ப்ராஜெக்ட்ஸு. ஆனால் நிறைய காலேஜ் இன்னும் சிலபஸை பார்த்திங்க வைங்க, 8-பிட் ப்ராசஸர்ஸை பற்றி இன்னும் பேசிட்டு உட்காந்துருக்குறாங்க. அதாவது நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, 15 வருடங்களுக்கு முன்னால் 10 வருடங்களுக்கு முன்னால்
ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு செமஸ்டர் முழுக்க படித்த ஒரு சப்ஜெக்டை இன்னைக்கு 2 வாரத்தில் அதை படித்து முடிக்க வேண்டிய சூழலில் மாணவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம். அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக நாம் சி ப்ரோக்ராமிங்கோ C++ஸை படிக்காமையோ அல்லது பேசிக்ஸ் ஆஃப் நாலேஜோ இல்லாமல் நம்ம பெரிய இடத்துக்கு போக முடியாது. அப்போது இந்த இடத்துல ஒரு செமஸ்டரில் படித்த சப்ஜெக்டை 2 வாரத்தில் படிக்கக்கூடிய சூழல் வந்திருக்கு. 4 வருஷம் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் எல்லாம் 1.5 வருஷத்தில் படித்து முடிச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இண்டஸ்ட்ரியில் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத போய் நீங்கள் இன்டர்ன்ஷிப் மூலமாக உள்ளுக்குள்ளே போனால் தான் ஜெயிக்க முடியும். அதனால் குயிக் லேர்னிங் அண்ட் ப்ராக்டிஸிங் அதுதான் மிகப்பெரிய வாய்ப்பு. அதனால தான் சொல்கிறேன், காலேஜில் வந்து இந்த மாதிரி டெஸ்டிங் லேப்ஸ் இருக்கணும், ப்ராஜெக்ட் பண்ண வைக்கணும். இன்னும் அந்த 8-பிட் ப்ராசஸர் ஆதி காலத்தில் இருக்கிறத சொல்லி கொடுத்துட்டு இல்லாமல் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் பேஸ்டு தான் எல்லாமே செமிகண்டக்டர் வருது. அதை விட முக்கியம் என்னென்னா இது வந்து ஹை ஸ்பீடு ஃபாஸ்ட் சார்ஜருக்கு யூஸ் பண்ணுறது, ஏஐ ப்ராசஸருக்கு யூஸ் பண்ணக்கூடிய கேலியம் நைட்ரைடை யூஸ் பண்ணி இப்போ அந்த செமிகண்டக்டர் தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஈவன் இந்தியா வந்து இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. சுமார் 40,000 கோடி 60,000 கோடின்னு வெளிநாட்டிலேருந்து பயங்கரமாக இன்வெஸ்ட்மெண்ட் வருது. பட் அந்த வேலைக்கு நாம் தகுதி படைத்துக் கொள்ள வேண்டும். சும்மா நான் ஈஸியாக எடுத்தா இருக்கிறவனை பூரா ரெக்ரூட் பண்ண மாட்டேன். நீ சும்மா உட்காந்துருப்பீங்க. காலேஜுக்குள்ளே போகிறப்ப C++ கூட தெரியாமல் போவீங்க. காலேஜுக்காரன் நடத்துவான்னு சொல்லி காலேஜில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கேயும் வருஷம் ஃபுல்லாக ஜாலி என்ஜாய் பண்ணிக்கிட்டு நான் ஈஸி படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாலும் வேலையெல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் வந்து தீவிரமாக இருப்பவர்களுக்கு ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் தான் என்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஜெயிக்க வேண்டிய வருடங்கள். ஃபஸ்ட்டு 2 வருஷத்தை யார் கோட்டையை விட்டானோ அவர்கள் எல்லாம் மிகச்சிறந்த வாழ்க்கையை வாழ முடியுமா என்றால் நீங்கள் படித்ததிலிருந்து வாழ முடியாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. காலேஜுக்கு போனோடனே 12th வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு படித்தேன் சார், நான் இனிமேல்னாச்சும் ஜாலியாக இருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் யூ ஹாவ் டு லேர்ன் டிஜிட்டல் சிப் டிசைன். யூ கேன் லேர்ன் சினாப்சிஸ், கேடன்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு லைசன்ஸே லட்சக்கணக்கில் இருக்கும். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாப் மோஸ்ட் ப்ரைவேட் கல்லூரிகள், ஒரு 5-6 கல்லூரிகள் வந்து இந்த சாஃப்ட்வேரை பணத்தை போட்டு வாங்கி மாணவர்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த டிஜிட்டல் சிப் டிசைனா VLSI செமிகண்டக்டர் டிசைன், சிப் டிசைன் எல்லாம் ஃபியூச்சர். அதை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல, அதுக்கு பணம் வாங்கி பசங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டுட்டு வரணும். அதை இந்த சினாப்சிஸ், கேடன்ஸ் போன்ற இந்த சிப் டிசைன் சாஃப்ட்வேரை பயங்கரமாக யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சும்மா எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா வெறும் எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட், சிஸ்டம் டிசைனு, அப்புறம் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் இது மாதிரி இல்லாமல் ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டை டிசைன் பண்ணுறதுக்கு என்னென்னவெல்லாம் தேவை அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கக்கூடிய மல்டி டிசிப்ளினரி எலக்டிவ்ஸையும் கல்லூரிகள் வைத்திருக்க வேண்டும். 3 கல்லூரிகள் மட்டுமே நாங்கள் தேடி தேடி பார்த்தோம். அதாவது VLSI ECன்னு வச்சுருக்கிறாங்க. அதோடைய தெளிவு பெற புரிந்தவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிற அந்த மெயின் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டை வந்து ECயில் வச்சுருக்கிறாங்க. 3 கல்லூரிகள் தான் மொத்த தமிழ்நாட்டுக்கும் நம்ம டாப் கல்லூரியில் வெரிஃபை பண்ணி பார்க்குறப்போ. அப்போது மாணவர்களுக்கு வந்து எலக்டிவ்ஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், மெட்டீரியல் சயின்ஸ்லேருந்து கேலியம் ஆக்சைடு, கிராஃபின் இது போன்ற மெட்டீரியல்ஸ் எல்லாம் செமிகண்டக்டர் வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கு ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகுது. ஸோ மெட்டீரியல் சயின்ஸ் படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணலாம். அதே போல் கெமிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ், ரியாக்ஷன்ஸு, கேஸ் ஃப்ளோ, கைனட்டிக்ஸ் இதெல்லாம் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகுது, எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் மெக்கானிக்கலில் வந்து தெர்மல் மேனேஜ்மெண்ட், ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இதெல்லாம் வந்து ஒரு ECE மாணவர் கட்டாயம் புரிஞ்சுக்கணும். அப்ளிகேஷன் ஆஃப் ஃபிசிக்ஸ் தான் ECE, EEE எல்லாமே. அப்போது இதெல்லாம் உங்களுக்கான வாய்ப்பாக பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்ன சார் டிஸ்அட்வான்டேஜ் நான் ECE எடுத்து படித்தா அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படித்தா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஒரே டிஸ்அட்வான்டேஜ் மட்டும்தான். ECE எடுத்து படித்தா இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்று வரும் பொழுது கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நிறைய கம்பெனிஸ், எக்கச்சக்கமான கம்பெனிஸ், கூகுள், மைக்ரோசாஃப்ட், சிஸ்கோ, ஆர்க்கிள், IBM, இன்ஃபர்மேட்டிக்கா எல்லா கம்பெனிஸும் 2வது வருடம் முடிக்கும் பொழுதே நம்ம ஆல்ரெடி நம்ம கோடு கலாட்டாவில் காமிச்சிருந்தோம். ஆக்சுவலாக அந்த C++, ஜாவா, பைத்தன் படிங்க, லீட் கோடில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செகண்ட் இயர் முடிக்கிறப்ப எந்தெந்த கம்பெனிஸ் வரும், எக்கச்சக்கமான கம்பெனிஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். ஆனால் ECE என்று வரும் பொழுது அவ்வளவு ஈஸியாக இன்டர்ன்ஷிப் கிடைப்பதில்லை. ஏன் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுக்குதுன்னு வைங்களேன், அவங்களுக்கு தேவை ஒரே லேப்டாப் மட்டும்தான்.
நீங்கள் லேப்டாப் கொண்டுட்டு போனால் அவங்க ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க, அவங்களுடைய சாஃப்ட்வேர் ஏதாச்சும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க, உட்காரலாம். 3 மாதம் இருந்தால் போதும், அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய விஷயத்தை லேர்ன் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணி அந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிடலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அவ்வளோதான், பேசிக் லேர்ன் பண்ணிட்டு போனீங்கன்னா. ஆனால் இசிஐ பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த கம்பெனி கிரியேட் பண்ணி வைத்திருக்க வேண்டிய சூழல் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, இந்த சாஃப்ட்வேர் எல்லாம் கேடன்ஸு சினாப்சிஸ் எல்லாம் லட்சக்கணக்கில் வாங்கி இந்த இடத்துல அவங்க ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பெருக்கி வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல மினிமம் ஒரு 2.5 இயர்ஸ் நாலேஜபிளாக இருந்து படித்தாதான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து போனோன்னே ப்ராஜெக்டில் போட முடியும். நான் எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னா 3 மாதத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட முடியும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு. ஆனால் எனக்கு இதை பற்றின சுத்த நாலேஜ் இல்லைன்னா 2.5 வருஷம் மினிமம் இருந்தால் தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக முடியுங்கிறதுனால எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட கம்பெனிஸுக்கான இன்டர்ன்ஷிப்ஸ் அப்படிங்கிறது மிக 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 குறைவு. சார் ஆனால் நான் ஈஸியாக படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் சார், என்ன சார் நான் பண்ணுறது அப்படின்னா, ஒரே விஷயந்தான். இந்த காலத்து மாணவர்கள் நிறைய பேருக்கு இல்லாத விஷயம், ஆனால் இது இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். டீச்சர்ஸுக்கிட்ட போய் இணக்கமான போக்கை கையாளுறது. நல்ல நாலேஜபிளாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிஸோட டைஅப்பில் இருப்பாங்க. உங்கள் கல்லூரியில் படித்து முடித்த சீனியர்ஸோட டைஅப்பில் இருப்பாங்க. உங்கள் சீனியர்ஸ் எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுடைய கான்டாக்டை நீங்கள் வாங்கணும். அல்லது அட்லீஸ்ட் ஃபஸ்ட் இயர் உள்ளே நுழையிறப்போ உங்கள் காலேஜ்லேயே ஃபைனல் இயரில் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோடைய போய் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பாராட்டி அவர்களோடு இணக்கமாக இருந்து நீங்கள் அவர்கள் மூலமாக இன்டர்ன்ஷிப் வாய்ப்பை தேட வேண்டும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்பெனி போல் இசிஇக்கு அப்ளை பண்ணினா உடனே இன்டர்ன்ஷிப் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் வெகு குறைவு தான். பட் இருந்தாலும் சாம்சங், எல்ஜி, பேனாசோனிக் போன்ற பெரிய எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிஸு, ஏர்டெல், ஜியோலாம் கொடுக்குறாங்க. பட் அந்த அளவுக்கு மாஸ் நம்பர்ஸை எடுக்கிறது இல்லை. அதனால் இன்றைக்கி நமக்கு தேவை என்ன அப்படின்னா, சீனியர்ஸுடைய கான்டாக்டு, உங்களுடைய அங்கே படித்து முடிச்சு போன அலுமினையுடைய கான்டாக்டு ப்ளஸ் டீச்சர்ஸுடைய கான்டாக்ட்ஸ், இது 3 இருந்தால் தான் உங்களால் இசிஐயை பொறுத்த வரைக்கும் உங்களால் ரெஃபரல்ஸ் மூலமாக இன்டர்ன்ஷிப்பை வாங்க முடியும். இது ஒன்று தான் இசிஐ பொறுத்த வரைக்கும் டிஸ்அட்வான்டேஜ். ஆனாலும் கம்பெனிஸ் வந்து ஹைலி எங்கள் பசங்க நாலேஜபிளாக இருக்கிறாங்க, இந்த சினாப்சிஸ், கேடன்ஸ், அந்த லாங்குவேஜஸ் எல்லாம் சொன்னல அதெல்லாம் படித்து வச்சுருக்கிறீங்கன்னா நாலேஜபிளாக இருந்தால் 3rd இயர் முடிக்கும் பொழுதே ஃபைனல் இயர் மாணவர்களுக்கு அதிக சம்பளம் கொடுத்து கம்பெனிஸ் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இதில் என்ன ஒரு மாணவர்கள் செய்யக்கூடிய தப்புனா, ஈஸியாக எடுப்பாங்க ஆனால் ட்ரிபிள் எடுக்கிறதில்ல. ஈவன் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது, கம்ப்யூட்டர் அண்டு கம்யூனிகேஷன் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. இதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு 70 to 80% சிலபஸ் அது அழகாக கவர் பண்ணுறாங்க. ஸோ இசிஇனே இல்லாமல் இசிஇ, ட்ரிபிள்இ, கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் போன்ற துறைகளையும் மாணவர்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். சரி சார், நான் வந்து இசிஇ படிக்கிறேன்னு வைங்க, நான் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் நான் நல்லா படிக்கணும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். மைக்ரோ ப்ராசஸர்ஸ், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், செமிகண்டக்டர் டிவைசஸ், டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், இன்டகிரேட்டட் சர்க்யூட் டிசைன் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், அனலாக் அண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன், ஃபாலோட் பை தட் கண்ட்ரோல் சிஸ்டம், எம்பெடட் சிஸ்டம், சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், வயர்லெஸ் கம்யூனிகேஷன், சர்க்யூட் அனாலிசிஸ். இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். சார் இதெல்லாம் நாங்கள் எப்போ சார் படித்து வைக்கணும்? இன்றைக்கே படிக்க ஆரம்பிச்சிடலாம். எப்படி சார் படிக்கிறது அப்படின்னா, மறுபடியும் சொல்கிறேன், செல்ஃப் ஹெல்ப்பை கையில் எடுங்க. ஸ்வயம் அப்படின்னு சொல்லி ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் வந்து பாடம் நடத்தி, அது ஸ்வயம் அப்படிங்கிற போர்ட்டலில் போய் SWAYAM NPTEL அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்வயம் NPTEL வீடியோஸ்ன்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோ ப்ராசஸர்ஸ் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னு போய் நீங்கள் ஸ்வயம் பிளாட்ஃபார்மில் இது மாதிரி சர்ச் பண்ணுறீங்கன்னா ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் நடத்தியிருக்கக்கூடிய லெக்சர்ஸ், அதுவும் அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு நடத்துகிறப்போ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ண லெக்சர்ஸ், அது ஐஐடிக்கு நடத்தக்கூடிய அந்த ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே அந்த போர்ட்டலை நடத்தி வீடியோவாகவே இருக்கும். மாணவர்கள் போய் பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸையும் யூடியூப்பில் எடுத்து வச்சு, அல்லது ஸ்வயம் போர்ட்டல் யூடியூபோட தான் கனெக்ட் ஆகிருக்கும், அந்த அப்படியே பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அப்படியே ஒவ்வொரு வீடியோவாக பார்த்து நீங்கள் நாலேஜபிளாக மாறணும். நாம் வேறு மொபைல் எடுத்தால் இன்ஸ்டாகிராமை தான் பார்க்குறோம், எதுக்கு பார்க்குறோம்னே தெரியாது, எவ்வளோ நேரம் பார்க்குறோன்னே தெரியாது, நம்ம லைஃபுக்கு அது யூஸ் ஆகாதான்னு கூட தெரியாது. ஆனால் அதை எடுத்து வச்சுக்கிட்டு பல மணி நேரம் பார்ப்போம். நம்ம லைஃப்பில் பல லட்சங்களை, பல கோடிகளை சம்பாதிக்க உதவக்கூடிய இது போன்ற சப்ஜெக்ட் ஒரு 10 நிமிஷம் எடுத்து பார்க்கறது இல்லை. இதை வந்து பேரண்ட்டு சொன்னால், படிங்கடா கண்ணுன்னு சொன்னால், எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டு இருக்க முடியுமா? 12th படித்து முடிச்சு லீவில் இருக்கிற இப்போவும் படிங்கிறீங்கன்னு சொல்லி பேரண்ட்டுக்கிட்ட எரிஞ்சு விழுந்தா ஜெயிக்க போகிறது என்னமோ நீங்கள் தானே தவிர உங்கள் பேரண்ட்ஸ் கிடையாது.
நீங்கள் பிறந்திருக்கிறது நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு, உங்கள் பேரண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு இல்லைங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா பல லட்சத்தில் சம்பளம், நாளைக்கு படிச்சுக்கலான்னு இருந்தீங்கன்னா நாளை என்பது ஆல்வேஸ் நாளை தான், டுமாரோ இஸ் ஆல்வேஸ் டுமாரோ. ஸோ டோன்ட் ப்ரொகாஸ்டினேட், ரைட்? இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் மாணவர்கள் ஸ்வயம் போர்ட்டலில் போய் ஜஸ்ட் செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம சொன்னது போல் யூ ஷுட் லேர்ன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஃபார் ஷுர். உங்களுக்கு இது வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஆல்ரெடி சொன்னது போல் சி படிச்சிருந்தா தான் வெரிலாக் எம்பெடட் சிஸ்டமில் உங்களால் என்னென்னே புரிஞ்சுக்க முடியும், அந்த கோடிங்கை நீங்கள் லேர்ன் பண்ணி போகவே முடியும். C++ வித் ஊப்ஸ், கம்பல்சரியாக ஊப்ஸ் லாங்குவேஜ் இம்பார்ட்டன்ட், பிகாஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சால் தான் யூ கேன் ரிலேட் ஹார்ட்வேர் வித் சாஃப்ட்வேர். அது இல்லாமல் ஜாவா வித் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம், இதை விட பைத்தான் படிக்கிறது ஆட்டோமேஷன், இதுக்கெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம், நிறைய மாணவர்கள் நம்மக்கிட்ட படிச்சுட்டு இருக்கிறாங்க கோடு கலாட்டால் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும். நவ் இட் செல்ஃப் யூ ஸ்டார்ட் லேர்னிங் இட். நாளைக்கு படிச்சுக்கன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க, சார் கோடு கலாட்டால் தான் படிக்கணுமா, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எங்கே வேணாலும் படிச்சுக்கலாம். ஆனால் கோடு கலாட்டா பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி சென்ட்ரிக்காக பைலிங்குவலில் நடத்தி பயாலஜி மாணவர்கள் கூட ஈஸியாக 30 நாளில் கோடிங் ஜம்முன்னு கற்றுக்கிற மாதிரி அழகாக எடுக்கக்கூடிய, அதுவும் டாப் மோஸ்ட் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புள் நடத்தக்கூடிய பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறனால பயங்கர ஈஸியாக புரியும். உங்களுக்கே தெரியும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க கேட்டாவே சொல்லுவாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உட்காந்த இடத்துலேருந்து வெறும் மொபைல் இருந்தால் போதும், லேப்டாப்லாம் தேவை கிடையாது. மொபைலை வச்சு லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. இங்கே லேர்ன் பண்ணினாலும் எங்கேயாச்சும் போய் லேர்ன் பண்ணுங்கள். C++ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி electronics and communication, even electronic students or computer and communication students. So learn it now itself. இது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிக்கும் பொழுது கவர்மெண்ட் ஜாப் வாய்ப்புகள் ஜாஸ்தி. கேட் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் சப்ஜெக்ட்ஸ் எப்பப்போவெல்லாம் உங்கள் டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்களோ அல்லது இந்த ஸ்வயம் போன்ற போர்ட்டலில் படிக்கிறீங்களோ அப்போவெல்லாம் கேட்டுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். கேட் சம்மந்தப்பட்ட ஒரு தெளிவான வீடியோ இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதன் மூலமாக கவர்மெண்ட் ஜாபையும் நீங்கள் வாங்க முடியும், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எழுதி நீங்கள் வேலைகள் வாங்க முடியும். இது போன்ற நிறைய வாய்ப்புகள் நம்முடைய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காத்திருக்கிறது. ஆனாலும் சம்பளம் என்று வரும் பொழுது, சார் சேலரி என்று வரும் பொழுது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்ட்ரிக் படித்த மாணவர்களுக்கு அல்லது கோடிங் தெரிந்த மாணவர்களுக்கு இன்றும் சம்பளம் அதிகமாக வருகிறது. ஏஐ வந்துருச்சு சார், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா வேலை குறையுமானா அப்படிலாம் கிடையாது. நாலேஜபிளாக இருக்கக்கூடிய யாருக்கும் வேலைகள் குறையாது. நாலேஜபிளாக இருக்கிறவங்களுக்கு சம்பளம் அதிகமாகி கொண்டே தான் போகிறது. முதல்ல போய் படிக்கும் பொழுது நல்ல கல்லூரியாக இருக்கிறதா என்பதை பாருங்கள். சும்மா அந்த பிராண்டடாக இருக்குது சார்னு சொல்லி போய் உள்ளுக்குள்ளே மாட்டிக்காதீங்க. அதை விட நீங்கள் நன்றாக படிப்பதும், ஃபஸ்ட்டு ஈஸி படிக்கிறதுக்கு பேஸ் என்னன்னு இப்போவே வீட்டில் உட்காந்து இந்த மொபைல் எடுத்து சர்ச் பண்ணுறதும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நல்லா படிங்க. அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களை மிக அழகான ஒரு இன்புட்டோட அடுத்த டிபார்ட்மெண்ட் பற்றின ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from Ashwin.